அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும்போது 2025 ஆண்டில் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு பல்வேறு முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் ஆங்கில மாதத்தினுடைய 6வது மாதமாக திகழக்கூடிய ஜூன் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, மற்ற மாத கோள்களினுடைய பார்வை, சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக என்றென்றும் கிடைக்கட்டும். சரி நேயர்களே, இந்த காலம் அப்படிங்கிறது, இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வைகாசி விசாகம் வர நடந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் மாத கோள்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை இது எல்லாம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி விசாகமும் நடைபெறுகிறது. இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரத வழிபாடுகளில் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு வரும்பொழுது அந்த நேரத்தில் கிரகங்களில் இருக்கக்கூடிய மற்ற பார்வை, சஞ்சாரம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா முன்னேற்றங்கள் ஏற்படலாம். அதிலும் நிதி முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வளர்ச்சியையும் ஏற்படுத்தலாம். இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அமைப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா உத்தியோகத்தில் கூடுதலான பணிச்சுமை இருக்க பெற்றாலும் உங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்க பெற வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், இல்லாட்டினா நீங்கள் ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கலாம், இல்லாட்டினா சலுகைகள் ஏதாவது எதிர்பார்த்துருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் ஒரு விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் வேலை சுமையும் உங்களுக்கு மற்றொரு புறம் அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியங்க. அலட்சியம் மட்டும் ஆரோக்கியத்தில் இருக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக முடிந்தாலும் கூட வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு காலதாமதமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயணங்கள் மூலமாக தங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளினுடைய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலகும். அதனால் கொஞ்சம் எதுக்கும் உஷாராக இருக்க பாருங்க. அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகளும் வரத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில்
உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம். அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது. தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். சில பேர் தனிமையின் மூலமாக நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும். கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும். அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனக்குழப்பம் மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்து கொள்ளும் அப்படிங்கிறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க. வேகத்தை விட விவேகம்தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் துணிச்சலோடு செய்து முடிச்சிடுவீங்க. உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம். அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்கள் திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்க. வேலையில் மேல் அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க. வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கலாம். பயணங்கள் நிறைய செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாகுங்க. மேலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நிதானமாக இருக்க பாருங்க. அதே சமயம் விபரீத ராஜயோகமும் மற்றொரு புறம் ஏற்படுறதுனால எதிர்பாராத வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் உடைமைகள் குடும்ப ஆதரவு எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்பு உத்தியோக வளர்ச்சி உங்களுக்கு சாத்தியமாக ஆரம்பிச்சிடுங்க. இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. இந்த காலகட்டம் முழுவதுமாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால அது நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக மாற்றினீங்க அப்படின்னா பண விரயத்தை உங்களால் தவிர்க்க முடியும். பணவரவு அப்படி இல்லைன்னா வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு இருக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயங்க. அதனால் இதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் அஷ்டம சனியால் திருமண தடை இருந்து வந்திருக்கும். அந்த தடை தற்போது நீங்க பெற்று நல்ல
காலம் துவங்கிய சில வாரங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை கைகூட ஆரம்பிச்சிடும். அதே போல் கேது முயற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த தங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு, ஆன்மீகம் பயணம் போன்றவற்றை மேற்கொள்வீங்க. இதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இடமாற்றம், வேலை மாற்றம், இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும்.